Taste the Daily. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவரிடம் சைதாப்பேட்டை காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் 20 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், காவலரே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக கண்ணதாசன், சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சைதாப்பேட்டை காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு மேலும் ஒரு நபரிடம் 20 லட்சம் ரூபாய் கொள்ளை அடித்திருக்கக்கூடிய சம்பவத்தை வாக்குமூலமாக அவரே தெரிவித்திருக்கிறார். வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவரிடம் 1000 விளக்கு பகுதியில் வைத்து 20 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. வேலியே பயிரை மேயக்கூடிய நிலை என்பது தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் மக்கள் யாரிடம் சென்று முறையிடுவது என்பதே தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த சன்னி லாய்டு என்பவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலே சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றியிருக்கிறார். ஏற்கனவே சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவர் வந்து கொண்டிருந்த போது அவருடைய வாகனத்தை மடக்கி இவரோடு சேர்ந்த வணிக வரித்துறையை அதிகாரிகள் என்றும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி என்றும் மிரட்டி 20 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சன்னி லாய்டு சிறு விசாரணையின் போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை அவர் பகீர் வாக்கு மூலமாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சம்பவம் நடப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக 1000 விளக்கு பகுதியில் வைத்து ராயபுரம் தமீம் அன்சாரி என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தது அம்பலமாகி இருக்கிறது. அதன் பேரில் 1000 விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 பேர், அதாவது இந்த இதில் சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே சைதாப்பேட்டை வாலாஜா சாலையில், அதாவது கடந்த மாதம் கத்திமுனையில் காட்டி 20 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் திருவல்லிக்கேணியினுடைய காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் ராஜா சிங், அதே போன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் போன்று இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட பிரபு, தாமோதரன், பிரதீப் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரி தாமோதரன் ஆகிய இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையின் போது இதற்கு மூளையாக செயல்பட்டவர் சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு என்பது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் குறிப்பாக பண மோசடிகளில் தொடர்ந்து இந்த சன்னி லாய்டு ஈடுபட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் அதிர்ச்சி வலையில் பின்னல்கள் போல சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சன்னி லாய்டு அந்த ஜாம்பஜார் பகுதியில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் ஒன்று நடத்தி வருவதாகவும், ஈசிஆர் பகுதியிலே ரிசார்ட் என்கிற சொகுசு விடுதிகள் எல்லாம் நடத்தி வருவதாகவும், பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இவர் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சன்னி லாய்டிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த தமீம் அன்சாரியிடம் ஏற்கனவே 1000 விளக்கு பகுதியில் வைத்து சுமார் 20 லட்சம் ரூபாய் கொள்ளை அடித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இப்படி வழிப்பறியில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய, பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய, பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய காவல்துறையினரே வழிப்பறி கொள்ளை செய்வது என்பது தமிழகத்தில் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, எங்கே சென்று கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் செயல்படக்கூடியது காவல்துறையா அல்லது கொள்ளைத்துறையா என்பதுதான் தற்போது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மக்களுடைய நண்பன், மக்களினுடைய சேவைக்காக தொடங்கப்பட்ட ஒரு துறை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக செயல்பட்ட தமிழக காவல்துறை இன்றைக்கு கொள்ளை காவல்துறையாக மாறியிருக்கிறது. ஒருபுறம் இளம் பெண்களை, மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதும், மற்றொரு புறம் வழிப்பறி செய்வதும், கொள்ளை அடிப்பதும், காவல்துறையினரை மிரட்டக்கூடிய சம்பவங்களும் இப்படி தொடர்ந்து உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. முதலமைச்சருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்டிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு, யாருக்கு அந்த தார்மீக கடமை இருக்கிறது, இப்படி கடமை தவறக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது எப்படி இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இதற்கு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்கள் மீது என்ன வகையான நடவடிக்கைகள் பாய வேண்டும் என்பதெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமைக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதிவலைகள் இருக்கிறது என்று தொடர்ந்து பல்வேறு வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது. திமுக நிர்வாகியான ஞானசேகரன் 40-50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவரோடு தொடர்பில் இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது.
குறிப்பாக ஞானசேகரனுக்கு காவல்துறை சீருடை, வாக்கி டாக்கி எல்லாம் கொடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை ஈடுபடலாம் என்கிற அளவிற்கு அவருக்கு காவல்துறையின் மூலம் செல்வாக்கு இருக்கிறது என்றால் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே தற்போது சன்னி லாயட் இப்படி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காவலரை, ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர், சிறப்பு உதவி ஆய்வாளரை வைத்துக் கொண்டு செயல்பட்டால் அந்த காவல் நிலையத்தில் வரக்கூடிய வழக்குகளை இவர் எப்படி விசாரிப்பார், எப்படி அணுகுவார், எப்படி பொதுமக்களிடத்தில் நடந்து கொள்வார், எப்படி இவர் பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல ராஜா சிங் என்பவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலே சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்கிறார். வருமான வரித்துறை அதிகாரிகள் எல்லாம் இப்படி ஈடுபடக்கூடிய நிலையில் இருந்தால் தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, தமிழக மக்கள் யாரிடம் முறையிடுவது என்பதுதான் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. கண்ணதாசன். திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையினரே கொள்ளை சம்பவங்களிலும் பாலியல் அத்துமீறல்களிலும் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.